ஆண்டினர்களே, வளைகுடாவில் கொதிநிலையிலே இன்னும் இருக்கின்றது. மணிக்கு மணி ஒவ்வொரு செய்திகளாக அமெரிக்கா விமானம் அனுப்புவதும் அதற்கான அடுத்த கட்ட நகர்வுகளை ஈரான் செய்வதுமாகவே இருக்கின்றது. இந்த நிலைமையில் அமெரிக்காவை அச்சுறுத்தும், அதாவது அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை அச்சுறுத்தும் ஒரு விடயம் வெளியாகிருக்கின்றது. அதாவது அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை மூழ்கடிக்கும் வகையில் ஈரானிடம் முக்கிய ஆயுதம் உள்ளதாக திடுக்கிட வைக்கும் செய்திகள் வெளியாகியுள்ளது. போர்க்கப்பல்களை எடுத்துக்கொண்டால் 2 பெரிய போர்க்கப்பல்களை அமெரிக்கா அனுப்பியுள்ளது வளைகுடாவை நோக்கி. ஈரானிலிருந்து சுமார் 700 கிலோமீட்டர் தொலைவில் USS ஏப்ரஹாம் லிங்கன் CB-72 என்னும் விமானம் தாங்கிய கப்பலை அமெரிக்கா ஏற்கனவே நிலைநிறுத்தியுள்ள விடயம் உலக பரப்பில் முழுமையாக தெரிந்த விடயம். அதற்கு அடுத்தபடியாக அதற்கு பாதுகாப்பாக டெஸ்ட்ராயர் கப்பல்களை நிறுத்தியுள்ளது. யாருக்கு? ஏப்ரஹாம் லிங்கனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து. அதே போல் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் என்ற கப்பலும் ஈரானை நோக்கியே பயணிக்க தொடங்கி இருக்கின்றது. அது இன்னொரு ஒரு 10 நாளைக்குள்ள, இன்னும் ஒரு 3 தினங்களுக்குள்ள வந்து சேரணும். ஆக இந்த நிலைமையில் இது ஈரானுக்கு தலைவலியை ஏற்படுத்திய நிலையில் தான் இது தொடர்பாக ஈரானின் சுப்ரீம் லீடரான அயத்துல்லா அலி கொமேனி நேற்று அளித்த ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். எப்படி? அதாவது இந்த இரண்டு பிரமாண்டமான அமெரிக்க போர்க்கப்பல்களை மூழ்கடிக்கும் ஆயுதம் ஈரானிடம் உள்ளது. நேற்றே சொல்லியிருந்தாரு, நாங்க கடலுக்கு அடியில நாங்க ஆயுதங்கள் அனுப்புவோம் என்று. அதுதான் அது. அந்த விடயம் தான் இப்போது பெருசாக இஷ்யூ ஆயிருக்கிறது. அதாவது அமெரிக்கா எங்களை தாக்கினால் உரிய முறையில் பதிலடி கொடுப்போம் என்று சொல்லுகின்றார் அலி கொமேனி அவர்கள், சுப்ரீம் லீடர். அதாவது உரிய பதிலடி என்பது கடலுக்கு அடியில் தான் தாக்குதல் அதிகமாக இடம்பெற வாய்ப்பு இருக்கின்றும் அது சொல்லப்படுகின்றது. அமெரிக்கா ராணுவத்துடன் ஒப்பிடும்போது ஈரானின் ஆயுத பலம், படைபலம் மிகவும் குறைவானதுதான். இதனால் ஈரானால் அமெரிக்காவின் போர்க்கப்பல், விமானம் தாங்கிய கப்பல்களை தாக்கி அழிக்க முடியுமா என்ற கேள்வி எல்லோர் மக்களும் எழுந்திருக்கு இல்லையா? இந்நிலையில் தான் பாதுகாப்பு நிபுணர்கள் முக்கிய விஷயத்தை கூறுகிறார்கள். அமெரிக்காவில் இருந்துதான் ஈரானிடம் வலிமையான பாலிஸ்டிக் ஏவுகணையான காலிஃபாஸ் மிசைல் ஏவுகணை என்பது கப்பலுக்காகவே பிரத்யேகமாக ஈரான் தயாரித்து வைத்துள்ளது. அது எங்கேயாம்? அதை முன்னு டபுள் எண்ட் கொடுப்போமா? ஈரானிடம் வலிமையான பாலிஸ்டிக் ஏவுகணையான காலிஃபாஸ் மிசைல் ஏவுகணை என்பது போர்க்கப்பலை தாக்குவதற்காகவே பிரத்யேகமாக ஈரான் தயாரித்து வைத்துள்ளது. இந்த ஏவுகணைகள் போர்க்கப்பல்களை குறிவைத்து துல்லியமாக தாக்கும் தன்மை கொண்டதாம். இது ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகத்தில் சீறி பாயும் கடலில் நகரும் போர்க்கப்பல், விமானம் தாங்கி கப்பல்களை துல்லியமாக தாக்கி அழிக்கும் தன்மை கொண்ட இந்த ஏவுகணையை இடைமறித்து அழிப்பது மிகவும் கடினமாகும். இதுதான் காலிஃபாஸ் பாலிஸ்டிக் ஏவுகணையின் ஸ்பெஷல் சிறப்பம்சம் என்று சொல்றாங்க. அதே போல் ஈரானிடம் ஹவுட் என்ற அதிவேக சூப்பர் ஃபாஸ்ட் டொர்பேடோ உள்ளது. டர்பிடோ என்பது நீருக்கடியில் சென்று தாக்கும் ஏவுகணையாகும். ஈரானிடம் உள்ள ஹவுட் டர்பிடோ மணிக்கு 360 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். 360 என்றால் கிட்டத்தட்ட கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் இது அப்படி இருக்குது ஒரு மணிக்குள்ள குறிவச்சு. சாதாரண டர்பிடோக்களை விட பல மடங்கு வேகமாக நீருக்கடியில் பயணிக்கக்கூடியது. இதையும் பிற கடற்படைகளால் எளிதில் கண்டுபிடிக்க இடைமறிக்க முடியாது. இதுவும் அமெரிக்காவுக்கு சிக்கலாகவே பார்க்கப்படுகிறது. இதைத்தான் நேற்று அலி கொமேனி சொன்னார்கள், நாங்கள் நீருக்கு அடியிலே போர்க்கப்பல் அனுப்புவோம் என்று. ஒன்று. இரண்டாவது, அவர் பெரிய வலிமையான படைகள் சிறிய படைகளிடம் அடிவாங்கும் வேண்டும் சொல்லியிருந்தார் இல்லையா? இந்த டாக்கெட்லாம் சுப்ரீம் லீடர் சொல்லியிருக்கின்றார். மேலும் ஈரானிடம் பேட்டா எனப்படும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை உள்ளது. இந்த ஏவுகணை வான் பாதுகாப்பு அமைப்பையும் தாண்டி தாக்கும் தன்மை கொண்டது. இது தவிர ஈரான் வசம் நவீன ட்ரோன்கள் உள்ளன. தற்கொலை ட்ரோன்கள் என்று அழைக்கப்படும் ஷாஹித் அபாபில் போன்ற ட்ரோன்கள் உள்ளன. இந்த ட்ரோன்கள் மற்றும் அதிவேக படகுகளை கொண்டு ஒரே நேரத்தில் ஈரானால் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை தாக்க முடியும். ஒரு பெரிய போர்க்கப்பலை சுற்றி நாலாபுறமும் இத்தகைய தாக்குதல் நடத்தப்படும் போது அதனை அமெரிக்கா சமாளிப்பது கடினமாக மாறும். இந்த ஆயுதங்களை நம்பித்தான் அமெரிக்கா தாக்கினால் அதன் போர்க்கப்பல்களை தாக்குவோம் என்று அயத்துல்லா அலி கொமேனி அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். இது ஒரு புறம் இருக்க, இப்ப தற்போது உலக சந்தையில ஏராளமான தங்கம் விலையேற்றம்
தங்கத்தின் ஏராளமான விலை அதிகரித்த வண்ணம் வருகிறது இல்லையா? தற்போது உலக சந்தையில் தங்கம் விலை முன்னெப்போதும் இல்லாத உச்சத்தை தொட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை டிஃபென்ஸ் செக்டர் பங்குகளின் விலையும் ஏறிக்கொண்டே போகிறது. இதன் பொருள் என்னவென்றால் ஸ்மார்ட் மணி என்று அழைக்கப்படும் பெரும் முதலீட்டாளர்கள் தற்போதைய சூழலில் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் அமைதியை கொண்டு வரும் என்று நம்பவில்லை. மாறாக ஒரு மிகப்பெரிய போருக்கு தயாராகி வருகின்றனர். அமெரிக்காவில் எழுந்துள்ள ஒரு கேள்வி இதுதான்: இந்த போரின் முடிவில் அமெரிக்கா எதை சாதிக்க போகிறது? இந்த கேள்விக்கு யாரும் பதில் இல்லை. ஏனெனில் அவளுக்கு அந்த கேள்விக்கான விடை தெரியாது. அமெரிக்க ராணுவ ஆலோசகர்களே எச்சரிக்கும் ஒரு விடயம் என்னவென்றால், ஈரானை அவ்வளவு எளிதில் வீழ்த்த முடியாது. கடந்த 40 ஆண்டுகளாக அமெரிக்காவுடனான நேரடி மோதலுக்கு ஈரான் தன்னை தயார்படுத்திக் கொண்டுள்ளது. குறிப்பாக ஈரானின் நெருங்கிய கூட்டாளிகளான சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்காவின் நகர்வுகளை உளவு பார்த்தும் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் இராணுவ தளபாடங்களை வழங்கியும் ஈரானுக்கு பின்னால் நிற்கின்றன. ட்ரம்ப் அவர்களின் அமைச்சரவையில் உள்ள 90% அதிகாரிகள் இந்த போர் வேண்டாம் என்று தடுத்தும் அவர் கொலை வரை கொண்டு பிடிவாதமாக முன்னேறி வருகின்றார். சமீபத்தில் கசிந்த ரகசிய தகவல்கள் அனைத்தும் பென்டகன் அதிகாரிகள் ட்ரம்பின் இந்த முடிவால் ஏற்பட்டுள்ள பீதியை வெளிப்படுத்துவதையே காட்டி வருகின்றது. கடந்த ஜூன் 2025 ஈரான் ஒரு ஒப்பந்தத்திற்கு வர 2 வார கால அவகாசம் கொடுத்து 3 நாட்களில் ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் மூலம் அமெரிக்கா தாக்குதலை தொடங்கியது. தற்போது ஜெனீவாவில் நடந்த பேச்சுவார்த்தையிலும் ஈரான் மீண்டும் 2 வார அவகாசம் கேட்டுள்ளது. இந்த முழு நாடகத்திலும் இஸ்ரேலின் பங்கு மிக மிக முக்கியமானது. ஈரானின் அணுசக்தி திட்டங்களை அழிக்கவும் அங்கு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரவும் தங்கள் சொல் கேட்கும் பொம்மை அரசை உருவாக்கவும் இஸ்ரேல் துடிக்கிறது. ஆனால் இதில் கவனிக்கப்பட வேண்டிய உண்மை என்னவென்றால், இந்த போரில் ஏற்படும் பொருளாதார மற்றும் உயிர் சேதங்களை அனுபவிக்க போவது அமெரிக்கா தான், இஸ்ரேல் மட்டுமல்ல, நாமும் தான். இதை நான் பலமுறை சொல்லி வரும் இல்லையா? உலகம் முழுவதில் மனிதனாக வாழ்கின்ற எல்லோரின் வயிற்றையும் கடிக்கும். இப்பொழுது இலங்கையில் சமையல் எரிவாயு கடிக்கும், இன்னும் கடிக்கும். ஆனால் இது கவனிக்கப்பட விடயம் என்னவென்று மீண்டும் நாம டபுள் என்கிறாரம். இந்த போரில் ஏற்படும் பொருளாதார மற்றும் உயிர் சேதங்களை அனுபவிக்க போவது அமெரிக்கா தான், இஸ்ரேல் அல்ல. இந்த போர் இஸ்ரேல் உளவு தகவல்களையும் சில வான்வழி தகவல்களை மட்டுமே வழங்கப் போகின்றது. ஆனால் ஈரானின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளால் தாக்கப்பட போவது அமெரிக்க போர்க்கப்பல் தான். கத்தார், பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் தான் ஈரானின் முதல் இலக்காக அமைய போகின்றது. போர் தொடங்கிய அடுத்த நொடி இந்த ராணுவ தடங்கள் தரைமட்டமாகும். நாம் ஏற்கனவே அச்சம் சொல்லியிருக்கிறோம் இல்ல, கட்டாரில் இருக்கிற மக்கள் தயாராகண்டு. போரின் முதல் 72 மணி நேரத்தில் 3 நாட்களுக்குள் உயிரிழக்க போகும் வீரர்களின் பெரும்பாலும் அமெரிக்கர்களாகவே இருப்பார்கள், இஸ்ரேலியர்கள் அல்ல. இஸ்ரேல் குறைந்த இழப்புடன் அதிக லாபத்தை பெற நினைக்கிறது. அமெரிக்காவின் உள்நாட்டு அரசியலில் செல்வாக்கு செலுத்தும் அமெரிக்கன் இஸ்ரேல் பப்ளிக் அஃபேர்ஸ் கமிட்டி, யாரு? யூத குரூப் என்ற யூத லொபியின் செல்வாக்கை பயன்படுத்தி ட்ரம்பை இந்த போருக்குள் தள்ளுவதில் இஸ்ரேல் வெற்றி கண்டுள்ளது. மீண்டும் அதை எடுப்போமா? அதாவது இஸ்ரேல் ஒரு குறைந்த இழப்புடன் குறைந்த நஷ்டத்தில் அதிக லாபத்தை பெற நினைக்கிறது ஒரு புறம். அமெரிக்காவின் உள்நாட்டு அரசியலில் செல்வாக்கு செலுத்தும். இப்ப அமெரிக்காட லோக்கல்ல இருக்கிற ஒரு பொடி யாருன்னால் அமெரிக்கன் இஸ்ரேல் பப்ளிக் அஃபேர்ஸ் கமிட்டி என்ற யூத லொபியின் செல்வாக்கை பயன்படுத்தி ட்ரம்பை இந்த போருக்குள் தள்ளுவதில் இஸ்ரேல் வெற்றி கண்டுள்ளது. எப்படி? யார் மூலம்? அமெரிக்க நெய்னாவின் மருமகன் ஜெரால்ட் குஷ்னர். அவர் யாரு? ஒரு யூதர். அவருடைய மகள கணவர் ஒரு யூதர். அவரும் ஸ்டீவ் விட்காஃப், இந்த 2 பேரும் தான் பயன்படுத்தினாலும் இதுல அத்தனையும் அவருக்கு எந்த ஒரு பிரிவு, அதாவது ஜெரால்ட் குஷ்னருக்கு அமெரிக்க நெய்னாவின் மருமகனுக்கு ஒரு பெரிய பதவி அங்கு கொடுக்கப்படாவிட்டாலும் அவர்தான் இந்த ஒமான் பேச்சுவார்த்தையிலும் ஜெனீவா பேச்சுவார்த்தையிலும் பெருசாக கலந்து கொண்டு அவர் சில விஷயங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் கொண்டு போகணும் என்று காய் நகர்த்தி வருகின்றார். அது ஜெரால்ட் குஷ்னர். அவர் முற்று முழுதாக இஸ்ரேலின் பிடிப்பில் உள்ள ஒரு யூதர். சவுதி அரேபியா, கட்டார் போன்ற வளைகுடா நாடுகள் அமெரிக்க பொருளாதாரத்தில் டிரில்லியன் கணக்கில் முதலீடுகள் செய்துள்ளன. இந்த போர் தொடங்கினால் மத்திய கிழக்கின் நிலைத்தன்மை குலையும். ஹார்முஸ் ஜலசந்தி, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ்
முழுமையாக மூடப்பட்டால் உலகளாவிய எண்ணெய் விநியோகம் முடங்கும். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர், நாம் ஏற்கனவே செய்து சந்திக்கிறோம், ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் எச்சரித்துள்ளது போல் இது நெருப்போடு விளையாடும் ஒரு விளையாட்டு என்று சொல்லியிருக்கின்றார். ஈரானுடன் மோதுவது என்பது நெருப்போடு விளையாடும் ஒரு போர் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் ரஷ்ய ஃபாரின் மினிஸ்டர் செர்ஜி லாவ்ரோவ். சீனா ஏற்கனவே ஈரானுக்கு அமெரிக்க தொழில்நுட்பங்களை வீழ்த்தும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்கியுள்ளது. ரஷ்யா தனது போர்க்கப்பல்கள் மூலம் ஈரானுக்கு நேரடி உளவு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அண்மையில் நோர்த் கரோலினாவில் அமெரிக்க வீரர்களிடம் பேசிய ட்ரம்ப் சில நேரங்களில் அச்சம் தேவை, அதுதான் காரியத்தை சாதிக்கும் என்று கூறியுள்ளார். தெஹ்ரானை அச்சப்படுத்துவதன் மூலம் பணிய வைக்கலாம் என்ற ட்ரம்பின் எண்ணம் தவிடு பொடியாகி வருகின்றது. ஆனால் ஈரான் இந்த வாரமே பதில் அளித்து விட்டது, நாங்கள் எதற்கும் அஞ்ச போவதில்லை என்று. அப்ப மடியில கனம் இருக்கா இல்லையா? ஈரானின் இந்த ஒற்றை வரி அமெரிக்காவின் பல ஆண்டுகால அச்சமூட்டும் வியூகத்தை தவிடுபடியாக்கி விட்டது. அதிபர் டிரம்பின் பிடிவாதம், இஸ்ரேலின் தூண்டுதல் என எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவை ஒரு மீள முடியாத போருக்குள் தள்ளியுள்ளது. இப்பொழுது மீசையில் மண்படாத கபரிமான் தரையில் விழுந்தாலும் மீசையில் மண்படாத கபரிமான் போன்று அவர் ஏதாவது பேச்சுவார்த்தை மூலம் நகருவானால் ஓரளவு தப்பிக்கொள்ள வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த விடயத்தை விளைய கொள்ளுமே, இவ்வளவு பெரிய அச்சத்தின் மத்தியிலும் ஈரான் என்ன சொல்லுது? டபுள் நிதானம் கேளுங்க. ஆனால் ஈரான் இந்த வாரமே பதில் கொடுத்தது என்ன? நாங்கள் எதற்கும் அஞ்ச போவதில்லை. ஏன்னா 40 ஆண்டு காலமாக ஈரானை நெருக்கி வரும் அமெரிக்காவுக்கு ஒரு தக்க பதில் கொடுக்கும் நேரம் இப்போது வந்துவிட்டது என்றதே ஈரான் கருதுகிறது. ஈரானின் பாதுகாப்பு துறையிலும் அதையே விரும்புகின்றார்கள். நாங்கள் அமைதியாக இருக்கின்றோம், எங்கள் தூக்கத்தை கெடுத்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும் எங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பாணியில் தான் எப்பொழுது ஈரான் உள்ளது. ஈரான் மீது இன்னும் 10 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். 10 நாள் இருந்தாலும் அதாவது யூதர்கள், இந்த மாதிரி யூதர்கள் கூட இருக்கிறவங்களை நாங்க உண்மையாக எதிலே நம்பல சொல்லிட்டு அதுக்கு முதலே செய்யலாம். ஆனா ஈரான் சொன்னால் அந்த டைமுக்கு தான் சொல்லும். புலிகளும் அதே போன்றுதான், சொன்னால் மாத்திரம் செய்வார்கள். இந்த டபுள் கேமல் அவங்களுக்கு தெரியாது. பார்க்கலாம். ஈரான் புலிகளின் வார்த்தை செய் அல்லது செத்துமடி என்ற வார்த்தை தற்பொழுது புலிகள் மறைந்து போனாலும் அல்லது மக்களிடமிருந்து ஒதுங்கி சென்றாலும் புலிகளின் வார்த்தை செய் அல்லது செத்துமடி என்ற வார்த்தை தற்போது ஈரானுக்குள் முற்றுமுழுதாகவே இருக்கின்றது. பார்க்கலாம். மற்றொரு காணொளியும் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.